கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 கிலோ வரலையும் நீங்கள் வந்து அறுவடை செய்யலாங்க. இந்த சீசனில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நார்மல் சீசனில் வந்து 80 ரூபா போச்சுன்னா, இந்த சீசனில் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 150 ரூபா கிட்ட வந்து கிடைக்குங்க. இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. நம்மக்கிட்ட வந்து சீட்லிங் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோங்க. 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து சிவப்பு ரகம், இன்னொன்று வந்து வெள்ளை ரகம். ரெண்டுமே வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோங்க. என்ன விலை வரும் சார்? ஒரு கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா. 30 ரூபா வரும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் சங்கரன். நான் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பழத்துறையில் துறை தலைவராக வேலை செய்து வருகிறேன். நாங்கள் இங்கு பலவிதமான புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு உகந்ததாக இங்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி வருகிறோம். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கமலம், ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு லாங் டே பிளான்ட். லாங் டேன்னா வந்து அதுக்கு வந்து நிறைய சன்லைட் வந்து தேவை. ஸோ நிறைய சன்லைட் இருந்தால் தான் அது வந்து பூ எடுக்கும். ஸோ இது பூ எடுக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஸோ பூ எடுத்ததுலேருந்து கரெக்டாக வந்து 30லேருந்து 32 நாளில் வந்து நீங்கள் பழத்தை அறுவடை பண்ணிடலாம். இதை வந்து நாங்கள் இந்த ட்ரைனிங் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த வந்து ஒரு கிளைம்பரு, அதனால் இது வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணால் தான் இதுலேருந்து நம்ம வந்து பழத்தை வந்து அறுவடை செய்ய முடியும். இதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கல், தூணுக்காக வந்து கல், சிமெண்ட்டு, அது வந்து மேலே வந்து ரிங்கு, இந்த மாதிரி கார் டயரு, நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி அதில் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போல் வித் சிமெண்ட் ரிங்கு, அந்த இது வந்து இந்த கமலம் விளையத்துக்கு வந்து உகந்ததாக இருக்குது. இப்போ வந்து ஒரு போல் இந்த ரிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கிட்டத்தட்ட 650 ரூபாலேருந்து 700 ரூபா ஆகும். இப்போ வந்து ஒரு 2 வரிசைக்கு நடுவில் உள்ள தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 4 மீட்ரு. அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள தூரம் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்ரு. ஸோ 4 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து இந்த பழத்தை வந்து சாகுபடி பண்ணலாம். இங்கே வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டிருக்குறோம். இந்த லைட்டு வந்து ஏன் போட்டிருக்குறோன்னா, முன்னாடியே வந்து நான் வந்து சொன்னேன், இது வந்து ஒரு லாங் டே பிளான்ட்டு. லாங் டே பிளான்ட்டுன்னா நிறையா வந்து சன்லைட் தேவை. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ டிசம்பரு, ஜனவரி, பிப்ரவரி, ஈவன் மார்ச்சில் கூட வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து சன்லைட்டோட அளவு வந்து கம்மியாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் சொன்னால் வந்து ஷார்ட் டே கண்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து சூரிய ஒளி வந்து வர நேரம் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி லைட், எக்ஸஸாக உள்ள லைட்டு ஒரு 4 to 6 ஹவர்ஸ் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பூ வந்து பூக்கும். இந்த பூ வந்த பின்னாடி இந்த மாதிரி வந்து காய் வந்து செட் ஆகும். ஸோ இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா பழம் ஆகிறதுக்கு வந்து இன்னொரு 25 நாளில் வந்து இது பழம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு போலுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 கிலோ வரலையும் நீங்கள் வந்து அறுவடை செய்யலாங்க. இந்த சீசனில் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நார்மல் சீசனில் வந்து 80 ரூபா போச்சுன்னா, இந்த சீசனில் வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 150 ரூபா கிட்ட வந்து கிடைக்குங்க. இது வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி. ஆஃப் சீசனில் வந்து இந்த கமலம் ஃப்ரூட்டை வந்து எப்படி நம்ம வந்து சாகுபடி செய்யலான்றதை இங்கே வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோங்க. தேங்க்யூ. தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளெலாம் இதை சாகுபடி பண்ணலாம் சார்? இது வந்து எல்லா பகுதிகளிலையும் வந்து சாகுபடி பண்ணலாங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ட்ரை ஏரியாஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி வந்து விருதுநகர், அப்புறம் வந்து பரமக்குடி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் வந்து எங்கெங்கே வந்து ட்ரை ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் விளையலாம். ஈவன் தண்ணி இருக்கிற இடத்துல கூட விளையலாம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இது வந்து வறட்சி தாங்கக்கூடிய ஒரு பயிர் தான். பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நல்ல வந்து ஈல்டு வேணும், நல்ல வந்து மகசூல் வேணும் அப்படின்னா வந்து கரெக்டான வந்து நீர் மேலாண்மை வந்து தேவை, ஊட்டச்சத்து மேலாண்மை வந்து தேவை. அதே மாதிரி வந்து ஒரு போலுக்கு வந்து இத்தனை வந்து பழம் வந்து எடுக்கணும். இந்த மாதிரி வந்து இதை வந்து நாங்கள் அப்படி போல்னு சொல்லுவோம். இந்த ஒரு போல் நட்டுட்டு 4 சைடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செடியை வந்து நடுவோம். இது வந்து உங்களுக்கு அறுவடை வரத்துக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுங்க. ஸோ 2.5 வருஷம் ஆன பின்னாடி நீங்கள் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வரலையும் நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம்.
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ ஒரு ஏக்கருக்கு இது எத்தனை போல் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 4 மீட்டர் இன்ட்டு 3 மீட்டர் நான் வந்து சொன்னேன். அப்படி வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலுக்கும் இன்னொரு போலுக்கும் உள்ள தூரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டரு. அதே மாரி வந்து ஒரு அ செடிக்கும் செடிக்கும் உள்ள இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து 3 மீட்டரு. அப்படின்னு வந்து நீங்க போட்டீங்கன்னா, வந்து கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 850 பிளான்ட்ஸ் வந்து வருங்க. அதில வந்து இப்போ நீங்க 40 கிலோ வந்து ஒரு இதுக்கு நீங்க போட்டீங்கன்னா, 40 கிலோ இன்ட்டு 800 பிளான்ட் நீங்க வந்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 டன்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு ஈல்டு வருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஒரு கிலோ வந்து மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹150 கிட்ட போகுதுங்க. ஆஃப் சீசன்ல வந்து ஈவன் ₹200 கூட போகும். ரொம்ப பீக் சீசன் மார்க்கெட் அந்த மாரி நெறைய வரும்போது ₹80 வரையிலும் கூட போகுதுங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் இது வந்து சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா? நெறைய 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 விவசாயிகள் பண்றாங்க. பண்ணிட்டு இருக்காங்க. ஒசூர்ல பண்ணிட்டு இருக்காங்க. தர்மபுரியில பண்றாங்க. அப்புறம் ஈவன் நெறைய பேர் இங்க பெங்களூர் சுத்தி இருக்கிற நெறைய ஏன்னா நான் ஊர்ல பண்றாங்க. பெங்களூர்ல நிறைய பார்த்துருக்கேன். நைட்ல வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இல்ல அது வந்து வேறங்க. அது வேற எதுக்கு அது போடுறாங்க? வந்து இந்த ஃப்ளவருக்காக. சம்பங்கிக்காக சம்பங்கிக்கு. சம்பங்கிக்காக போடுவாங்க. இதுக்கு வந்து போடுறது. ஆம், நம்மக்கிட்ட வந்து சீட்லிங் எல்லாம் நாங்கள் கொடுக்குறோங்க. 2 ரகம் இருக்குது. ஒன்று வந்து சிவப்பு ரகம், இன்னொன்று வந்து வெள்ளை ரகம். ரெண்டுமே வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோங்க. என்ன விலை வரும் சார்? ஒரு கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ₹30 ₹30 வரும். இப்போ நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடிய கள்ளி செடி இருக்குல்ல செய்யறதுல இது கள்ளி இது ஆக்சுவலாக கள்ளி ஃபேமிலியில் உள்ள ஒரு பழங்க இது. நம்ம கள்ளிப்பழம்னு நான் வந்து சொல்லி சாப்பிட்றது வந்து ஒப்பன்ஷான்னு நம்ம வந்து சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி அது. இதுவும் வந்து ஒரு கள்ளி செடி தாங்க. கள்ளி செடி தான். இது வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பழப்பயிர் இது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பழப்பயிர். இங்கிலீஷில் வந்து இதை ட்ராகன் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து வியட்நாமு, தாய்லாண்டு, பிலிப்பைன்ஸு இங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக அதை வந்து விளைவிக்கிறாங்க. சைனாவுக்கு இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காது? சைனாவிலையும் வந்து இந்த ஃப்ரூட் வந்து சாப்பிட்றாங்க. நிறைய சாப்பிட்றாங்க. வியட்நாம்லேருந்து நிறைய ஃப்ரூட் வந்து அங்கே எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா ட்ராகன் இருக்கிறதுனால சைனாவில் வந்து நிறைய சாப்பிட்றாங்க. இப்போ இது சம்மந்தமாக ஏதாவது தொழில்நுட்ப ஆலோசனைகள் வேணும், கட்டாயம் வந்து விவசாயிகள் வந்து எங்களோட நிறுவனத்தை வந்து தொடர்பு கொள்ளலாங்க. எங்களோட துறையும் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னையும் வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9481808555. தமிழில் வந்து 9481808555. சரி. இது வந்து ஏதாவது மண் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான மண் தான்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியெல்லாம் மண் ஸ்பெசிஃபிக்காக எந்த மண்ணும் கிடையாது. இது எல்லா மண்ணுலேயும் வரும். ஒன்று விஷயம் என்ன அப்படின்னா, சிறப்பான வந்து நீர் மேலாண்மை பண்ணணும். அதே மாதிரி வந்து ஊட்டச்சத்தும் வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். உரம் வந்து இயற்கை உரம் ப்ளஸ் வந்து நம்ம ஃபெர்டிலைசர் டோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு 50% அந்த மாதிரி உள்ள ஃபெர்டிலைசர் டோஸ் தான் வந்து கொடுக்குறோம். அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இதுக்கு எதுவும் பூச்சி நோயெல்லாம் வந்து? இதுக்கு அதிகமாக பூச்சி எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒன்று வந்து இப்போ ரொம்ப ஹெவி சம்மர் டைமில் இந்த இந்த நம்ம இதை வந்து கிளாடோட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து ஸ்டெம் மாதிரி இது வந்து எல்லோ ஆகும். ரொம்ப சன்லைட் அதிகமாக ஆச்சுன்னா எல்லோ ஆகும். அதுக்கு வந்து நாங்கள் அந்த கேலினட் ஸ்ப்ரே அப்படின்னு ஒரு ஒயிட்டு பவுடர் மாதிரி இருக்கும். அது வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த சன்பர்ன் இன்ஜுரியை வந்து நீங்கள் வந்து தடுக்கலாங்க. 17ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஹைப்ரிட் மோடில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். விர்ச்சுவல் ஹார்டிகல்ச்சர் ஃபேர்னு எதுக்காக பண்ணோம் அப்படின்னா, இந்த சீசனில் வளர்கிற காய்கறிகள், மலர்கள் அதை எல்லாமே காட்சிப்படுத்தியிருந்தோம். இதை காட்சிப்படுத்துறது ஏன் விர்ச்சுவல் மோடில் பண்ணோன்னா, எல்லா டைம்லையும் இது வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது வந்து ஆன்லைனில் பண்ணிட்டோம். இந்த ஆன்லைன் அதுக்குன்னு ஒரு லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறோம். நாங்கள் வெப்சைட்டில் வந்திருக்கு. இப்போ எல்லாம் அந்த நேற்று பார்க்க முடியாதவங்க கூட இனிமேலும் அதை வந்து எடிட் பண்ணி திரும்ப ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அதனால் இங்கே இருக்கிற ஒரு 200 வகையான வெரைட்டிஸ் அதை வந்து நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் பார்த்துட்டு அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
அதுலேயும் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். அதையும் மீறி ஏதாவது உங்களுக்கு அதில் ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் நான் வந்து எக்ஸ்டென்ஷன் டிவிஷன் வந்து ஹெட்டாக இருக்கிறேன். அங்கே கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் ஃபர்தராக உங்களையும் அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்டையும் அந்த தொழில்நுட்பங்களுக்கும் உங்களுக்கும் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாங்கிறத நாங்கள் தெளிவாக உங்களுக்கு புரிய வைப்போம். மேலும் உங்களுடைய தோட்டக்கலையாக இருக்கட்டும் இல்லை வேளாண்ல எந்த ஒரு சாகுபடியை வந்து அதிகப்படுத்தி நல்ல ஒரு வாழ்வாதாரத்துக்கும் சரி நல்ல ஒரு பொருளாதாரத்தில் அதிகமாக்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பயிர்களின் புனித தலம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். அந்த அளவுக்கு தோட்டக்கலை பயிர்களுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இங்கே வச்சிருக்காங்க. விவசாயிகள் வந்து இதை பார்த்து பயனடையணும். பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும்.